வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. கவி 6. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. விளக்கம். சிந்தை என்றால் மன உணர்வு என்று பொருள். மனம் என்பது ஒரு பொருள் அல்ல, அது அனுபவங்களுடன் கூடிய ஜீவகாந்த அலையாகும். நமது உயிர்ச்சுழல் வேகத்தை மன அலைச்சுழல் வேகமாக கணக்கிடப்படுகிறது. ஒரு வினாடிக்கு 1 முதல் 40 வரை மனிதனில் இயங்குகிறது. பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா என்ற 4 நிலைகளில் இயங்குகிறது. 1க்கு குறைந்தாலும் 40க்கு மேல் இயங்கினாலும் இயக்கம் நின்று மரணம் சம்பவிக்கும். மனம்தான் மனிதன், மனிதன்தான் மனம். மனதை அடக்க நினைத்தால் அடங்காது. மனதை கொண்டே மனதை அறிய நினைத்தால் அலை அடங்கி நிலைக்கு வரும்போது அசைவற்ற நிலையாகிறது. யோகம் என்ற தியானம் செய்வதன் நோக்கம் மனத்தின் ஊசலாட்டத்தை கட்டுப்படுத்துதல் என்கிறார் யோகங்களின் தந்தையான பதஞ்சலி முனிவர். தொடர்ந்து பல பிறவிகள் எடுத்து பீட்டா அலையாகிய உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் மனதை இயக்கி இன்ப துன்பம் எனும் 2 நிலைகளிலேயே அறிவு அனுபவித்து பழகியுள்ளது. தியானத்தின் மூலம் பீட்டா அலையிலிருந்து படிப்படியாக வேகத்தை குறைத்து டெல்டா அலையில் மனம் அசைவற்று நிற்கும் போது உடல், உயிர், மனம், அறிவு ஒன்றாகி ஆனந்த நிலை கிட்டுகிறது. அறிவிற்கு ஓய்வு அளிப்பதால் சும்மா இருக்கும் சுகம் கிட்டுகிறது. பிறவி எடுத்ததன் பயனை அனுபவிக்க முடிகிறது. சிற்றறிவு பேரறிவில் லயமாவதால் இனி பிறவி இல்லை. இதுவே கடைசி பிறவி ஆகிறது. நீடித்த நிலைத்த சலிப்பில்லாத அமைதியினால் ஒரு சிறிய நேரம் கூட என்னை மறந்த மயக்க நிலையில் இல்லாமல் விளைவறிந்த விழிப்பு நிலையில் செயல் செய்யக்கூடிய திறனை எனக்கருளிய குருவே, பிறவியின் நோக்கம் இப்பிறவியில் நிறைவுற்றது என்ற சந்தோஷ செய்தியை தங்களுக்கு சமர்ப்பித்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.